நண்பர்கள் இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு துறையில் சமையல் உதவியாளர் வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் காலியிடம் பார்த்திங்கன்னா 8997 வேகன்சி இருக்கிறதாக பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வெளியிட்ருக்காங்க. அதேமாதிரி அங்கன்வாடி பணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. இந்த 2 துறையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா வேகன்சி நிரப்பாமல் இருந்தாங்க. பல பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போ வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 2 ஜாப்புமே ஒரே டைமில் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த சத்துணவுத்துறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, எந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்துக்குது. நீங்கள் மிஸ்டேக் பண்ணி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்களா, அதுக்கு மேலே அவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நிராகரிச்சிடுறாங்க. அப்படி நிராகரிச்சிட்டா பார்த்திங்கன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக. அதே மாதிரி மறுபடியும் எப்போ ஜாப் வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வருஷம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்டு எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த வீடியோ. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். மாவட்டம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் சேஞ்ச் ஆகுது. அதனால் நம்ம மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்ட சத்துணவு திட்டம் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே மாவட்டம் பார்த்திங்கன்னா விருதுநகர்னு அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி ஒன்றியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா இல்லை மாநகராட்சியா நகராட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் பள்ளி பார்த்திங்கன்னா எங்கே வேகன்சி இருக்குதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி எந்த மையத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த மையத்தோட நம்பர் பேர் எழுதிக்கிங்க இந்த இடத்துல. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ரைட் சைடில் ஒட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே விண்ணப்பதாரின் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் முக்கியமான தகவல் என்னன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிங்களா, ஒன்று தமிழில் ஃபில் பண்ணுங்கள் அல்லது இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணாதீங்க. விண்ணப்பதார பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தையோ கணவர் பெயரும் எழுதியிருக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிருந்தால் கணவர் பெயர் எழுதுங்க. அப்படி ஆகலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர் எழுதுங்க. அதேமாதிரி இந்த ஜாப் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கைபேசி எண் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணால் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிற மாதிரி வச்சுருங்க. அந்த நம்பர் கொடுத்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் உள்ளபடி பார்த்திங்கன்னா மற்றும் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இருப்பிட முகவரிக்கு அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா என்ன அட்ரஸுக்குதோ அந்த அட்ரஸை நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருந்தீங்களான்னு பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வைக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியம் அல்லது நகராட்சின்னு பேர் எழுதிக்கிறாங்க. உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் எதுவோ அதோட பேர் எழுதிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நகராட்சி தானே நகராட்சி பேர் எழுதிங்க. கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோ அல்லது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பாஸாக ஃபெயிலாகிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ டிகிரி படிச்சிருந்தால் டிகிரியோடு நீங்கள் எழுதிங்க. அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தமிழ் பார்த்திங்கன்னா கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பக்கத்தில் டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வயசு எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் சாதி சான்றத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கணும். மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லைன்னு விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது பணியிடம் கோரும் மையம் மற்றும் பள்ளியின் பெயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா எந்த பள்ளியோடமோ அல்லது மையமாக விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த மையத்துலேருந்து உங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 4 இடம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட டேட்டு இடம் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சைன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு பள்ளி மாட்டு சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசி கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 10வது மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. நீ ஃபெயிலோ பாஸோ வந்து பார்த்திங்கன்னா 10வது மார்க் ஷீட்டு கேட்குறாங்க. ரேஷன் கார்டு கேட்குறாங்க. ஆதார் அட்டை நகல், சாதி சான்றிதழ் நகல். இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விண்ணப்பத்தோடு விண்ணப்பிச்சு அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிவாக வாங்க பார்க்கலாம். நிபந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க. 10வது நீங்கள் பாஸோ ஃபெயிலோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழங்குடியினருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற பெண்ணு, கணவரால் கைவிடப்பட்டார், மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் இருந்தீங்களா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. அதை ஜெராக்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, சாதி சான்றிதழ், ஆதரவற்ற பெண்ணுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கா நீங்களாம் விண்ணப்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி. அதேமாதிரி நீங்கள் தூர சுற்றல் நியமனக்கு ஒரு மையத்திற்கும் விண்ணப்பதார குடியிருக்க 3 கிலோமீட்டர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மையத்துக்கு நீங்கள் பக்கத்து ஊராட்சியில் உங்களுக்கு வேகன்சி இருந்தால் கூட அதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற பள்ளியோட மையத்துக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு 3 கிலோமீட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் கிராமத்தை வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு 4% கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குறைபாடு இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. குறைவான பார்வை திறன் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அதேமாதிரி உடல் இயக்க குறைபாடு ஒரு கால் இருக்கிறவங்களுக்கு, குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் இவங்களுக்கு 40% இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. திரவ வீச்சால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா திறன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அடுத்து விண்ணப்பங்களை தபாலோ அல்லது அஞ்சல் மூலமாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை பொறுப்பாகாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட்டு 29/4/2025 நீங்கள் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிங்களா அது அடுத்த நாளோ இல்லை மறுநாளோ தான் போய் சேரும். அப்படி போய் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலதாமதத்திற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். 2 நாள் 3 உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலதாமதம் இல்லாத போகும் இருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டு, சமையல் உதவியாளருக்கான பணிக்கான ஒப்புகை சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் போட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இந்த தேதியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெறப்பட்டதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி சீல் வைக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு விண்ணப்பிக்க தெரியலனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளியராக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருவாங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே சோசியல் மீடியா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பு அது எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.